டிவிகே வந்து அப்படியே லேசு பாசா கேளுங்க, பண்ணி கொடுத்தா பண்ணி கொடுப்பாங்க. இது அப்படியே பேசுறானுங்கண்ணே. ரொம்பலாம் நம்ம அழுத்தம் கொடுத்துட கூடாது தோழர். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி லேசு பாசா கேட்கணும். அவங்க வந்து கண்டிப்பா பண்ணி தருவாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ப்ரெஷர் போட்டோம்னா அவங்க ப்ரெஷர் ஆயிடுவாங்களாம். அதனால ரொம்ப ப்ரெஷர் போடாம அப்படியே இந்த புது பொண்ணை புதுசா கல்யாணம் பண்ண தடவி கொடுக்கணுமா? அதான் புதுசா கல்யாணம் பண்ணா இப்ப அதுதான் சொல்ல வந்தாரு. நம்ம பேன் தரோம் புது பொண்டாட்டிய பொத்தி பொத்தி பாத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி பாத்துக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாளுக்குன்னு தெரியல. இதுக்கு வேற தொழில் பார்க்கலாம் அவனுங்க, மான கட்டவனுங்க. வேற தொழிலாவது பார்க்கலாம். அதுக்கு அவனுக்கு தாவைக்காரன் முறை 25 ரூபாய்க்கு போலாம். இவனுக்கு ஃப்ரீயாவே நீங்க காசெல்லாம் செலவு பண்றீங்க தோழர். இல்ல இவனுங்க ஆட்சியில இருந்து ஜெயில தூக்கி போடுவாங்களா, திமுக வந்து போராட்டம் பண்ணுவோம். என்னங்க லாஜிக் இது? இல்ல திமுக போராடலாங்க, தப்பு கிடையாது, அது தப்பு கிடையாது. திமுக போராடலாம். ஆனா நீ சொல்லு, உன் தலைவன் வேஸ்ட்டுன்னு சொல்லு. திருமாவளவன் வேஸ்ட்டுங்க, நாங்க எங்க தலைவனை நம்பி நாங்க மோசம் போயிட்டோம், அந்த ஆள் இனி லாய்க்கு இல்லைங்க, அந்த ஆள் வேஸ்ட்டுங்க, இனிமே தலித் மக்களுக்கு வந்து திமுக தான் அப்படின்னு சொல்லு, நம்ம அடுத்து பேசலாம். ஏண்டா கூட்டணி ஆட்சி, நாங்கள் தலித் மக்களை பாதுகாக்கிறோம், இந்த அரசே தலித் மக்களுடைய அரசு, இப்படியெல்லாம் டைலாக் விட்டுட்டு நாங்கள் அமைச்சரவையில் இருந்தால் பிடுங்கி தள்ளிடுவோன்னு சொல்லிட்டு உன் தலைவன் என்ன பிடுங்கனான்னு கேட்குறேன். ஏண்டா வெக்கம் கட்ட கஜா குடிக்க நாயை, ஊர் பொறிக்கிட்டு திரிகிற நாய், உனக்கு அரசியல் பேச வந்தா அப்படி எப்படி இருக்கும் உனக்கு? மான கட்டவன். தெளிவா தெரியுது ப்ரோ, இவனுல ஒரு ஆளா கூட மதிக்கல. அவங்க கவர்மெண்ட்ல சும்மா ஒரு டோக்கனுக்கு ஒரு மினிஸ்டர் கொடுத்து வச்சிருக்கானுங்க, 2 சீட் இருக்குன்ட்டு. டுபாக்கூர் ஏன் ஸ்டீவ் வந்து ஆதி திராவிட அந்த இவர் இருக்கிறான்ல, இளஞ்சலியில சங்கி நாய், ஆதி திராவிடர் நலக்குழு ஒண்ணு இருக்குது, அது உனக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். அந்த குழு எதுக்கு இருக்குன்னா அது உனக்கு தெரியுமா? இவனுக்கு அந்த குழு எதுக்கு இருக்குன்னா தெரியுமா? அந்த நாய்க்கு கொடிதாங்கி திமுக என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? கொடிதாங்கி திமுக அவரு திமுக கொடிய வந்து தோல்ல மாட்டிக்கிட்டே இறந்து போயிட்டாங்களாம். அவ்வளவு திமுகவே உழைச்சி, திமுகவே வாழ்ந்து, திமுகவே இன்னைக்கு வரைக்கும் அவன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள போய் இப்படி சொல்றீங்களே, இதெல்லாம் கேட்கலையா? இதெல்லாம் பல வாட்டி கேட்டிருக்கு. இதெல்லாம் நான் கேட்கல. நான் என்ன கேட்கிறேன்னா திமுக பல சாதி அப்படி இருந்திருக்கு. வன்னியர் இல்லையா திமுக? வேற சாதியில் இல்லையா? நேத்து போன வருஷம் நம்ம பார்த்தோமே, ஐயா சக்திவேல் இருக்காரு, எப்போ திமுக கூடிய தாங்கி பிடிச்சி இறந்து போனாரு ஐயா சக்திவேல். அவர் யாரு? இன்னொன்னு தெரியுமா? அதாவது பிஆரும் 1 இயர்ஸும் சண்டை போட்டுக்கிறதுக்கு காரணமே திமுக தான். அந்த இல்லைன்னா அவங்க வந்து ஏன் அவனுங்களுக்கு அறிவு கிடையாதா? இல்ல அவனுங்களுக்கு அறிவு இல்லையான்னு நான் கேட்கிறேன். என்னையா இது எல்லாத்துக்கும் திமுக, அவனுங்களுக்கு சுய அறிவே கிடையாதா? திமுகக்காக இவன் இல்லை. இங்க பாரு, நான் உனக்கு நல்லா புரிஞ்சுக்க தானுசி, திமுகக்காக சாகிறவன்லாம் சாதி வெறியம் கிடையாது. அவன் சாதியை தூக்கி போட்டு இந்த சமூக முன்னேற்றத்துக்காக திமுகக்காக பாடுபட்டு இறக்குறான். அவனுக்கு சாதியை இவனுக்கு குத்துறானுங்க. திமுகவில் பல சாதிகள் இருக்கிறான். வன்னியர் இல்லையா, தேவர் இல்லையா, கவுண்டர் இல்லையா, நாடார் இல்லையா? நீ எதுக்கு மயிறு சாதியை தூக்கி பிடிச்சிட்டு நீ வந்துட்டு இருக்கிற? திமுக இறக்குறவன் திமுக காரன். திமுகக்காகவும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் பாடுபட்டு இறக்குற திமுக காரன் திமுக காரனே. உன் சாதி மயிரை வந்து இங்க திணிக்காத, திருட்டு வேலையை வந்து இங்க பார்க்காத. இல்ல ஆதி திராவிடர் நலக்குழு எதுக்கு இருக்குது? உன்ன மாதிரி என்ன கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு இருக்குதா?
இல்லண்ணே இப்போ யோசிச்சு பாருங்க. ஆஹ் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்காக நீ வந்து குரல் கொடுக்குற. நீ என்ன பேசுறன்னா, தினகரன் ஆபீஸ வந்து எதுக்கு வந்து கொளுத்துனாங்க அப்படின்னு உட்காந்து நீ பேச வேண்டிய அவசியம் எங்க இருக்குது? இந்த இப்போ அந்த டாபிக் சரி, வந்து அதான். தினகரன் இல்ல தம்பி, நான் தினகரன் ஆபீஸ பேசி என்ன வேணா பேசு. நேத்து நடந்த சம்பவத்தை பேசவே மாட்டியா? எனக்கு அதான் கேள்வி. நீ என்ன வேணா பேசு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நேத்து வந்து நடந்த சம்பவத்தை நீ பேசவே மாட்டியா? ஆனா தூக்கி அப்புறம் வச்சு அந்த அந்த இது 16 நான் பேரை தூக்கி உள்ள சொல்லியிருந்தேன், வச்சிருக்கானு. பருதி இளம்பருதி அந்த விஷயம் அப்படி சொல்லுங்க. புரியல. அதாவது பருதி இளம்பருதியோட பசங்க வந்து கவுன்சிலரா தான் இருக்காங்களாம், பெரிய ஆளே ஆவலையாம். திமுகக்காக சரி. ரொம்ப உழைச்சாங்களாம், அவங்க வந்து சரி. ஓரம் கட்டப்பட்டாங்களாம். அதனால இவங்க ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அவங்க வேற கட்சியில இல்ல, இப்ப திமுக தான் இருக்காங்க. நீ என்ன மயிறு அதுக்கு சப்போர்ட்டுக்கு வர்றது? நீ என்னடா மயிறு சப்போர்ட்டுக்கு வர்றது? நீ யாரா? அவர் கட்சி விட்டு போயிட்டாரா? கட்சி விட்டு போய் அதிமுகக்கு போயிட்டா அப்படி மறுபடியும் வந்திருக்கிறாரு. நீ அதை சாதியா பாக்குற. நீ திட்டமிட்டு சாதியா வந்து நீ அதை அணுகிற. நாங்க சாதியா அணுகிறது இல்லை. நீ தான் திமுக மேல கரை சொல்றதுக்கு அவர் எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கிற. இப்போ இந்த நீ வரு கட்சியிலே இருக்கிற, ஆனா நான் ராசாவை நீ அடிமைங்கிற. நீ தான் கொத்தடிமையா வந்து ஒரு கட்சிக்கு போய் இருக்கிற. மானங்கட்டத்தனமா திமுகக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு நபரை நீ கொத்தடிமைங்கிற. நீ மானங்கட்டத்தனமா பதவிக்காக இன்னொரு கட்சிக்கு அடிமையா வாழ்றியா? ஒரு குரலை கூட ஒரு கழக குரலை கூட எடுப்பாம நீ எல்லாம் வந்து அடுத்த கட்சியை பத்தி பேசலாமா? இவனுக்கெல்லாம் அந்த யோகிதை மாதிரி இருக்குதா? சத்தியவாணி முத்து பத்தி பேசிட்டு இருக்கிறான் மானங்கட்டவன். சத்தியவாணி முத்து தலைவர் கலைஞரை வந்து வேண்டாட்டு வெளியே போன ஆளு. வெளியே போன ஆளை வந்துட்டு ஐயோஹோ அவர்கள் வந்து இந்த சாதியா இருந்தனாலதான் வெளியில் நிறுத்திட்டாங்க. ஏன்டா உங்களுக்கெல்லாம் உனக்கு சாதி மயிருத. அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்றது தான், இவனுங்களுக்கு என்ன தெரியுமா? திமுகங்கிற ஒரு கட்சியை ஒரு தலித் சிறுபான்மை சாதியிலிருந்து அந்த தலைமைக்கு வந்தது வந்து இவனுங்கனால ஏத்துக்கவே முடியல. வயிறு எரியுது, வயிறு எரிஞ்சு சாவுறானுங்க. இன்னும் அப்படி இருக்குது, இன்னும் அப்படி இருக்குது அப்படின்னு வயிறு எரியிறானுங்க. அந்த தலைமையை வந்து நம்ம எடுத்துக்க முடியும். எல்லாரும் அந்த தலைமைக்கு போட்டி போடுறானுங்க, எல்லா சாதியிலும் அந்த தலைமைக்கு போட்டி போடுறானுங்க. ஆனா கட்சி சிறுபான்மை சாதி சிறுபான்மையான தலித் கிட்ட தான் இருக்கணுங்கிறது சரியா இயங்கிட்டு இருக்குது. அது இவனுங்கனால ஏத்துக்க முடியல. வயிறு எரியுது இவனுங்களுக்கு. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இன்னொரு வயிறை வைத்தறிச்சலும் இருக்குது. என்னடா பேர பட்டமளிப்பு விழாக்கெல்லாம் போறாங்க அப்படின்னு. அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது தோழர். அதெல்லாம் இதென்னையா அப்புறம் என்னையா? அது அப்புறம் ஒரு ஒரு மகன் வந்து பட்டம் அளிச்சா போகணும், பேரன் பட்டம் அளிச்சா போகணும். அதுக்கும் உனக்கு இவனுங்களுக்கே எதுக்கு வயிறு எரியுது? எனக்கு புரிய மாட்டேங்குது. அது எப்படி நான் என் வாயால சொல்லுவேன்? இது என்னையா அதுக்கு? இது என்னையா இவனுக்கு வந்து இதுக்கெல்லாம் வயிறு எரிஞ்சா என்னையா பண்றது? அது கல்யாணம் பண்ண சொல்லுங்க, பிள்ளைய பெற்றுக்கிட்டு சந்தோஷம் வாழ சொல்லுங்க. எவன் வேணான்னா? நம்ம என்ன வேணான்னு சொன்னோமா? நம்ம யாரும் எதுவும் சொல்லலையே. ஏற்கனவே கல்யாணம் பண்ணவன் பொண்டாட்டி புள்ளி விட்டு போட்டு தனியாக தான் தெரியுறான். நம்ம என்னையா பண்றது அதுக்கு? அவனுங்களுக்கு அந்த வக்கு மயிறு இல்லை. அவனுங்க அரசியல்லையும் நேர்மையா இல்லை, தன் குடும்பத்திலையும் நேர்மையா இல்லை. அவனுங்களோட நேர்மையோடைய அசிங்கம் அது. அவனுக்கு அந்த நேர்மை இல்லாம இருக்கிறதுக்கான காரணம் அது. அந்த பேட்டர்ன் கவனிச்சீங்களா? இவனுங்களுக்கும் வயிறு எரியுது, அவனுங்களுக்கும் வயிறு எரியுது. குடும்பமா பார்த்தாலே வயிறு எரியுது. இவனுக்கு ரெண்டு கள்ளட்டொக்கு டிக்கெட்டுங்க. நல்ல எடக்கல்ல எடுத்து அடிச்சுக்கோங்கடா. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்தா எடக்கல்ல நல்ல ஒரு 5 கிலோ எடக்கல்ல அண்ணாச்சி கடைக்கு போனீங்கன்னா இருக்கும். இல்ல சூடு சொரணம் மானரோசம் இருக்கு அவனுங்களுக்கு எல்லாம். ஏண்டா ஒரு வார்த்தை காவல்துறையை கூட கண்டிச்சு எழுத வக்கு இல்லாத ஒரு தலைவனா வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பொது வெளியில வந்து பேசணுமா? இதெல்லாம் அசிங்கம் இல்ல? போய் வீடியோ கால்ல கண்ணீர் வெட்டி கதறி எழுதான்னு நடிச்சுட்டு திரியுறீங்க மானம் கட்டவனுங்களா. காவல்துறையை கண்டிங்கடா. நீங்க இந்த அரசை கூட கண்டிக்க வேணாம், உங்களுக்கு அதுக்கு வக்கு மயிரே கிடையாது. நீங்க நக்கிதான் பிழைக்கிறீங்க இந்த அரசை. இந்த அரசுக்கு மண்டி போட்டு நக்கி பிழைக்கிறீங்க. உங்களுக்கு அந்த யோகித மயிரே கிடையாது. காவல்துறையை கண்டிங்க, காவல்துறையை கண்டிச்சு எழுதுங்க. மானங்கட்டத்தனமா பொழைச்சிட்டு மானங்கட்டத்தனமா அந்த கட்சியை ஆதரிச்சுக்கிட்டு வெக்க மயிரே இல்லாம பொதுவெளியில் வந்து நடிச்சுட்டு திரிகிறானுங்க புரட்சியாளருன்னு.
இது மட்டும் இல்லை, மயிலாடுதுறை விஷயத்துல அப்படிதான். ஒரு சமூகத்தை கண்டிக்க கூடாதா? நான் என்ன சொல்றேன், இந்த சாதியை கண்டிக்க வேண்டாம், அரசை கண்டிக்க வேண்டாம், இதெல்லாம் ஒரு சமூக பிரச்சனை. அது சமூகத்தை கூட கண்டிக்க வக்கில்லாதவன தலைவனா வச்சுக்கிட்டு நீங்களா பொதுவெளியில் வந்து பேசணுமாடா மானகட்டவனுங்களா? ஒரு என்ன பதவி ஜென்மங்க வந்து இவனுங்கள? இவ்வளவு தீர்மானம் நான் செய்ய வைக்க எனக்கு புரியலண்ணே. தன்னோட மக்களே காவு கொடுக்கற இடத்துக்கெல்லாமா போவாங்க? இப்படியானே? இது ஒரு கட்சியே இல்லையா? இது ஒரு சாதி வெறி கும்பல் இல்லையா? இது கட்சியா? இந்த கட்சியெல்லாம் ஒரு கட்சியா? வெறும் ஒரு சாதி பெரும்பான்மைக்காக இயங்குற கட்சியெல்லாம் வந்து கட்சியா? அவங்க வந்து இல்ல இன்னைக்கு இல்ல அதுக்கும் இல்ல விளக்கம் இன்னொன்னு கொடுத்தாங்க. சொன்னா இல்ல இன்னொன்னு சொன்னாங்க. சொல்லு இந்த சொல்லு. இந்த டுபாக்கூர் இருக்கான்ல, இந்த இந்த சங்கிப்பைய இளஞ்செழியன், அவன் என்ன சொன்னான்னா, துரைமுருகன் இந்த கட்சியை சாதி கட்சின்னு சொல்லிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? ஆதாரம் கொடுறான்னா ஒரு மயிறு கொடுக்கல. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லி இருக்குது. எப்போ? 2001 தேர்தலில் சாதி கட்சியை வளர்த்தெடுக்கிறாரு கருணாநிதி. எப்படி சாதி கட்சியை கிருஷ்ணசாமிக்கும் திருமாவளவனுக்கு சீட்டு கொடுத்ததுக்கு சாதி கட்சியை வளர்த்தெடுக்கிறாரு. இது வந்து ஆபத்துல போய் முடியும். இவனுங்களை தான் காரி துப்புனாரு. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எச்ச கம்யூனிஸ்ட் இருக்கானுங்களா, சிபிஎம் எச்ச கம்யூனிஸ்ட் நாய, இவனுங்களை தான் காரி துப்புனானுங்க. இவனுக்கு சாதி கட்சி, இவனு கூட போய் நீங்க வந்து கூட்டணி வைக்கிறீங்க, இவனுங்களை போய் வளர்த்து விடுறீங்க. கருணாநிதி பாருங்க சாதியை வளர்த்தெடுக்கிறாரு அப்படின்னு பேசினவனுங்க தான் பத்திரிகை செய்தி இருக்குது. இப்போ நான் சொன்னதுக்கு பத்திரிகை செய்தி இருக்குது. நேரடியாக வெற்றி கொண்டான் மேடையில பேசினது இருக்குது. என்னடா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்கன்னு. இவனுக்கு வந்து மானங்கட்டத்தனமா பொது வெளியில பொய் சொல்றான். ஆனா இந்த விசிகாரனுங்க மாதிரி ஒரு ஃப்ராடு பயிலுக்கு இருக்கானுங்க பாருங்க, சோரே திங்க மாட்டானுங்க மானங்கட்டவனுங்க. சூடு சொல்றான், மான ரோசம், இது அரசியல் நேர்மை, அறிவு நடைமை எதுவும் கிடையாது எச்சிக்கால நாய்களுக்கு. வாயை திறந்தா பொய். இத்தனை நாளா ஓலா ஓட்டினானுங்கல்ல, 60 நாள் ஆச்சுல இதே வேங்கை விவகாரத்துக்கு. நான் மறுபடியும் வந்து அதை விசாரித்து அந்த வேங்கை வயல்ல எவன் செஞ்சானா அவனை தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்னு அவனை போராட்டம் பண்ண சொல்லு. இப்போ தூக்கி உள்ள வைக்கட்டும். மறுபடியும் வந்து விசாரணை நடத்தி அவனை தூக்கி உள்ள வைக்க போறான் அப்படின்னு எவனாவது வேங்கை வேலை பத்தி பேசுறான்னு பாருங்க, பேச சொல்லுங்க அவனுங்க. இப்போது நாறிக்கொண்டுதான் இருக்குது முதல்வரே அப்படின்னு எழுதினானுங்கல்ல. அதாவது அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிக்கிறாங்க. ஏன் அதாவது ஏன் வந்து அவரு மாத்தி மாத்தி பேசுறாரு? 11:02க்கு ஒண்ணு பேசுறாரு, 11:37க்கு ஒண்ணு பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்களாம். அது வந்து அவங்க கிட்ட எல்லா பதிலுமே இருக்குதான். அவங்க கேட்டு நம்ம போய் ஏங்க மாத்தி பேசுறாருன்னு கேள்வி கேட்டா அவங்க டக்கு 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 டக்குன்னு எடுத்து பதில் சொல்லிடுவாங்க. நானே கேக்குறேன்னா இந்த வக்கு மயிர் வந்து அவரு கிடையாதா? ஆனா நான் நினைக்கிறேன், இப்படி ஒரு முட்டெல்லாம் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லையா. கருமம். இல்ல நானே கேக்குறேன், அது பாருங்க, இங்கே ஒரு கடைநிலை தொண்டன், நீ தொண்டன் கூட இல்ல, நான் கட்சியிலே இல்லைன்னா வேற சொல்லிடுறீங்க. அதாவது எங்கேயோ இருக்கிற ஒரு ஆதரவாளர் நீங்க, உங்களுக்கு இருக்கிற ஒரு அறிவு, அதாவது எனக்கு என்கிட்ட அதுக்கு பதில் இருக்குது. அவர் ஏன் மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட பதில் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்க கட்சி தலைவருக்கே அது தெரியலையே. அவரு ஏன் மாத்தி பேசுறாருன்னு அவராலே சொல்ல முடியல. பேசாம நீங்க போயிடுங்க அங்க தலைவரா. ஏன்னா நீங்க தான் பதில் சொல்றீங்க. அப்ப நீங்க தான் சரியான ஆள் தலைவரா வர்றதுக்கு. மாத்தி மாத்தி பேசுறவங்க தலைவரா இருக்க முடியாது சொல்ல. நீங்க போயிடுங்க தலைவரா. விஜய் நான் கொஞ்ச நேரம் பேச முன்னாடி ஒண்ணு பேசிட்டு இருந்தோம். அது என்னன்னா அவர் மேடையிலேயே சொல்றாரு, நான் போறேன்னு சொன்னேன் திமுக என்ன தடுத்துருக்கணும் இல்லையா அப்படின்னு. எனக்கு ராஜா ராணி பட கிளைமேக்ஸ் தான் வந்துச்சு, ஞாபகம் வந்துச்சு. ஆரியாவும் நயன்தாராவும் பேசிக்கிட்டு, நான் தான் போறேன்ல, என்ன நீ தடுக்க மாட்டியா? இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? அந்த இல்ல பொது இருந்தாலும் ஒரு இல்ல, எனக்கு என்னன்னா யாரையா நீ? ஏன் நீ கட்சி தலைவன், ஒரு கட்சிக்கு தலைவனா இருக்கக்கூடிய ஆளியா நீ? இன்னொரு கட்சிக்கு அதாவது நீ இன்னொரு கட்சிக்கு நீ எப்படியாவது அந்த கட்சியில போய் ஒரு மதிப்பு வாங்கி, இப்படியா பொதுமக்கள்கிட்ட நான் வந்து நான் செய்ததுக்கெல்லாம் வந்து ஏதோ எனக்கு ஒரு மதிப்பு கிடைச்சிடணும், இப்படியா வந்து பேசிட்டு திரியுறாங்க? என்ன எப்படியாவது எல்லாரும் நல்லவன்னு சொல்லிடணும். இதை விட அசிங்கம் ஏதாவது இருக்குதா?
அண்ணே ஒருத்தமே மேல கேட்டாருண்ணே இந்த மாதிரி, ஏங்க இப்ப நீங்க தாவக்கா கூட கூட்டணியில தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு அவரு. இல்லையே, இல்ல 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 கிடையாது கிடையாது கிடையாதுன்றாரு. ஆனா அவங்க தலைவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நாங்க கூட்டணியில் இல்லை ஆனா கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறாரு அவரு. ஐயோ, முதல்ல அவரை கூட்டிட்டு போயிட்டு நல்ல ஹாஸ்பிட்டலா காட்டுங்க என்ன. அவங்க இல்ல இல்ல, ரொம்ப நான் என்ன மன கேக்குறேன்னா, உளைச்சல்ல இல்ல இல்ல, இருக்காருயா. அமைச்சரவையில இடம் பெற்றுட்டீங்க, கூட்டணியில இல்ல. இதுக்கு தான் வந்து யாரு, மாணிக் தாகூர் வந்து சொன்னாங்க, "ஏங்க, இதெல்லாம் ஒரு பேச்சா? இப்படிலாம் நீங்க பேசலாமா? இப்படிலாம் பொதுவெளியில வந்து பேசலாமா? என்ன பேச்சு பேசிட்டு திரியுறீங்க? அமைச்சரவையில இருக்கிறீங்க, இப்படி பேசிட்டு திரியுறீங்க" அப்படின்னு பொதுவெளியில வந்து பேசுற அளவுக்கு, இன்னொரு ஆள் பேசுற அளவுக்கு தான் நடந்துக்கிட்டா அப்படி. ஏன்னா தடுமாற்றம், அரசியல்ல நேர்மை இல்லாம, அறிவு நாணயம் இல்லாம தடுமாற்றமா தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணா இயங்கிட்டே இருந்தா இதுதான் பிரச்சனை. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு பேசிட்டு அந்த பிள்ளைக்கு ஆதரவு கொடுத்தது, இது திட்டமிட்ட வந்து அவர் விளக்கம் செயல். கொடுத்துட்டாராமே. இல்ல இல்ல இரு, அந்த விளக்கத்தை எவனாவது ஏத்துப்பானா? இத போய் ஏங்க நீங்க ஆர்எஸ்எஸ் பிள்ளைன்னு நான் சொல்லிட்டேன், ஆனா நீங்க வந்து இல்ல அப்படி அந்த இல்லைன்னு எனக்கு விளக்கத்தை தெரியுது. இல்ல அந்த இதுவா விளக்கத்தை பனையர் பாபு ஏத்துக்கல, அதனாலதான் இந்த பக்கம் வந்துட்டாரு. அது என்ன விளக்கம்னா, நான் பக்கத்துல போய் நின்னு குறுகுறுன்னு பார்த்தேன். ஒரு முகத்துல அந்த சேஞ்சஸ் தெரியல, எனக்கு அந்த ஆர்எஸ்எஸ் சேஞ்சஸ் தெரியல. அதனால நான் அவர்கிட்டயே நேரடியா கேட்டேன், தோழர் இப்ப தோழர் வந்து நீங்க வந்து ஆ, ஆர்எஸ்எஸ் ஆர் பெற்றெடுத்த குழந்தையா? இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்க. ஓ ஓகே ஓகே, நான் தான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன், சாரி தோழர். அதாவது இல்ல இல்ல, ஆர்எஸ்எஸ் காரங்கிட்டயே போய் நீ ஆர்எஸ்எஸ் காரனடான்னு கேட்டா சொல்ல மாட்டான். அவனுக்கு அப்படி ஒரு ஐடி கார்டே இல்லை. நீ போய் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை, இந்த ஆள் இதுக்கு தான் நோக்கா, இது ஆள் இப்படி, இந்த ஆள் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடே நாசமா போயிடும் எல்லாம் சொல்லிட்டு நீ அந்த ஆள் ஆட்சியில் உட்கார்றதுக்கு வேலை செய்யறன்னு நீ யாரு நீ? ஏ, நீ பேசுறதுக்கு உனக்கே முன்னுக்கு பின் முரணா இருக்கு இல்லையா? அசிங்கமா இல்லையா? சரி, அதை நான் என்ன சொல்றேன், சரி, நீ அதுக்கு ஒன்று விளக்கம் வச்சுட்ட. இதே கரூர் சம்பவத்துக்கு உக்காந்து 1.5 மணி நேரம் பேசுறாரு, சரியா? 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேட்டி இருக்குது. அந்த 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேட்டியில விஜய கழுவி ஊத்துறபடி. ஆனா இன்னைக்கு பேசும்போது, அந்த நாளில் நான் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு கால் பண்ணி பேசினேன், இது வந்து நடந்த தவறுது, இது வந்து எதிர்பாராத விபத்து, எப்படி அதே நாள்ல பிரஸ் மீட் போட்டு காரி காரி துப்பிட்டு இப்ப சொல்ற அப்படி. நான் அப்ப ஆதவ அர்ஜுனாட்ட பேசி நான் அவரை வந்து, இது ஏதோ ஒரு நடக்கக்கூடாது, நடந்து போச்சு, நான் அதனால நீங்க எதுவும் அவர் வருத்தப்பட வேணாம்னு சொல்லுங்கன்னு சொன்னேன்னு இப்ப சொல்ற அப்படி. ஆனா அன்னைக்கு பேட்டி கொடுத்ததுல 1 மணி நேரம் 20 நிமிஷம் பேட்டி இன்னமும் பொதுவெளியில இருக்குது, யூடியூப்ல இருக்குது, போய் பாரு யாராவது. காரி காரி துப்புற அப்படி. அப்போ இது வந்து அப்ப இப்படி ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி. ஆனா நீங்க யோசிச்சு இது பாருங்கண்ணே, ஒரு இப்போ பச்சையான இந்த பிழைப்புவாதையா? பக்கமும் பேசிட்டு ஐயோ சை. இப்படி ஒரு பிழைப்பாத அரசியல் பண்ற ஆளெல்லாம் தலைவனா? நீயே சொல்லு. இப்படி ஒரு பச்சையான பிழைப்புவாத அரசியல் பண்ற ஆளு தலைவனா? தலைவனா இருக்கிறதுக்கு தகுதியாவது இருக்குதா? நேரத்துக்கு ஏத்த மாதிரி, நாளுக்கு ஏத்த மாதிரி, நாளுக்கு ஒரு கொள்கை, நேரத்துக்கு ஒரு பேச்சு, நிமிடத்திற்கு ஒரு முடிவு, இப்படி யாராவது எடுப்பாங்களா? அப்படி எடுத்தா அதுக்கு பேரு தலைமையா? இது என்ன சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு? அது எப்படி சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு? இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப, ஒரு சூழ்நிலை தவறாக போயிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருக்கணும். இப்படி எல்லாம் பேசிட்டு தலைவனா வந்து ஏத்துக்கன்னா எவன் ஏத்துப்பான்? சாதிக்காரன் தான் ஏத்துப்பான். அந்த சாதிக்காரன் தான் தலைவனா ஏத்துப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து அந்த சாதியிலிருந்து ஒரு தலைவன் வேணும், அதுக்காக உன்னை ஏத்துப்பான். மற்றவனுக்கு என்ன தேவை இருக்குது? இங்க வந்து அந்த பட்டியலின மக்களுக்காக இயங்குற நபர்களுக்கு என்ன தேவை இருக்குது? பட்டியலின மக்களுக்காகவே, தலித் மக்களுக்காகவே இயங்குறவனுக்கு அந்த தேவை கிடையாது. சாதி வெறி கும்பலுக்கு இது தேவை, ஒரு நபர் வேணும். இப்போ பூவி ஜெகன்மூர்த்தி மாதிரி ஒரு ஆள் வேணும்னு ஒரு ஆளை உன்னை வந்து வச்சிருக்கிறானுங்க. என்ன கருமமோ இதெல்லாம். ஒரு ஒரு அரசியல்னு பொது மேடையில பேசி நீ கைத்தட்டல் வாங்கணும்னு நினைச்சா, இன்டெலிஜுவல் தளத்துல இவருடைய அசிங்கமான முற்போக்கு முகமடி கிழிஞ்சு தொங்குது. ஒருத்தம் கூட ஆதரவு இல்லை. முன்னுக்கு பின் இப்படி முரணா பேசுறாங்க, இது அசிங்கமா இருக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒரு 5 அடி தள்ளி நிக்கிறதுக்கு இவருக்கு இப்போ வந்து கஷ்டமா இருக்கு.
ஏங்க திட்டமிட்டு எல்லா வேலையும் வந்து பிஜேபியோட வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க, நீங்க கூட உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்துட்டு வந்தே மாதரம் பாடலை வந்து பாடக்கூடாது, அது தவறுங்கிறாரு. என்ன செய்வ நீ? உன்னால என்ன செய்ய முடியும்? எனக்கு புரியல தானுசு. இவங்க என்ன செய்வாங்க தானுசு? நீ சொல்ல. இந்த வந்தே மாதர பாடலை பாடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன செய்வாங்க? வந்தே மாதரம் பாடல பாடக்கூடாதா? பாடக்கூடாதுன்னு தானே அவர் எழுதி கேக்கல. இருக்கிறாரு. அவர் கண்டன இது அவர் ஒரு பதிவு போட்டிருக்காருல, வந்தே மாதர பாடலை பாடக்கூடாது. ஆமா அதை ஆமா வந்து ஆமா. சரி, இவங்க என்ன செய்வாங்க அதுக்கு? இந்த கட்சி என்ன செய்யும்? கண்டனம் இவரால் என்ன செய்ய தெரிவிப்பாங்க. முடியும்? கண்டனம். அவன் அதை வந்து போட்டு பாட சொல்லிட்டான். இவனுங்களும் வந்து மண்டைய ஆடி ஒரு 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 5-6 பக்கத்துக்கு நீ எழுதி வச்சிருக்கிறீங்க. மத சார்பற்றதுக்கு இதுக்கு எதிராக வந்து இந்த ஆடு கோடி பலியிட தர்றதுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கு. ஆல்ரெடி தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலைப்பாடே இருக்குது. அதுக்கு போட்டு மண்டி போட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. பொது இது இந்த மாதிரியான விழாக்களுக்கு, மத விழாக்களுக்கு அது கிடையாதுன்னு நீ சொல்லியிருக்கணுமா இல்லை? இது இது ஏற்கனவே இருக்குதுல்ல, ஏன் விட்டுட்டு வந்தீங்க? இந்த பிசிஎம்முக்கு விட்டுட்டு வந்திருக்கிறானுங்க. எல்லாத்தையும் கழுவி குடிச்சிட்டு இருக்கிறானுங்க. அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை ஆதரிச்சிட்டானுங்க. அந்த அந்த கனிம வளத்து அந்த இதை வந்து நாளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டானுங்க. அந்த இதுக்கு இப்படி ஒரு கட்சி இதுக்கு வந்து முட்டு போட்டு இவனுங்க 4 பேர் இதில் வந்து சாதி அரசியல், டிஎம்கே ஓபிசி சாதி அரசியல்னு போட்டு இவனுக்கு வந்து அவனுங்களையும் சுய இன்பம் பண்ணி சர்க்காசம் ஆர்கசமாகி அவனுங்களே வாழ்ந்துக்கிறானுங்க. என்ன ஜென்மமோ இவனுங்கெல்லாம். வெறும் ஒரு சாதிக்கு அரசியல் பண்ணிட்டு பிபிஜி ராம் திட்டத்தை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஒன்றிய அரசு கொண்டு வரும்போது பிசிகே, காங்கிரஸ், ஐயுஎம்எல்லாம் சேர்ந்து திமுக கூட்டணியோட சேர்ந்து போராடினாங்க. ஆனால் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நிதிச்சுமை ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5000 கோடி வந்து நிதிச்சுமை ஏற்பட்டிருக்கு. அந்த நிதிச்சுமை ஏற்பட்டதுக்கும் கூட பிசிகே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. இவங்க முதல்வர் தாவேகா தரப்புல போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க. நாங்க இந்த திட்டத்தை ஆதரிக்கணும்னு சொல்லி ஆதரவு கொடுத்தாங்க. மொத்தம் 12,500 கோடி பட்ஜெட்னா 60க்கு 40ன்னு பிரிச்சிருக்காங்க. 60க்கு 40ன்னு பிரிக்கும் போது 7,500 கோடி ஒன்றிய அரசுக்கு செலுத்துறாங்க, 5000 கோடி மாநில அரசு செலுத்துறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 90% ஒன்றிய அரசு செலுத்துற மாதிரி இருந்துச்சு, 10% மாநில அரசு செலுத்துற மாதிரி இருந்துச்சு. இந்த திட்டத்தை மாத்தி இது எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் இது திருமாவளவன்லாம் பாத்தீங்கன்னா டெல்லி பாராளுமன்றம் சுத்தியும் அந்த எம்பிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதுல திருமாவளவனும் நடைபயணம் போனாரு. திருமாவளவன், இங்க மதுரை எம்பி சு வெங்கடேசன் இவங்கெல்லாம் முன்னணி நின்று நடத்தினாங்க. இப்ப நம்ம வந்து இங்க அரசியலா பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இப்ப நைட்டு ஸ்பேஸ போட்டு இவன் எப்படி தெரியுமா, அவன் அப்படி அரசியலா திரும்பி பேச தெரியாது. இவன் அப்படி, இவன் இப்படி அப்படின்னு தான் போன போயிட்டு ஸ்பேஸ போட்டு பேச போறாங்க. இதுக்கு வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் தோழர்களே. ஐயோ மைக்கேல், என்னையா சொல்ற? ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது நீ சொல்றது. நீ போடுற கமெண்ட் தான்யா, நீ போடுற கமெண்ட் தான் வித்தியாசமா இருக்கு.
அதே கிறிஸ்டோபர் நொலன் வந்து நான் லீனியர் படம் எடுக்கிறாரு. அதே பேட்டனை ஆசானும் நான் லீனியர் இன்டர்வியூ பாரு. அதாவது பார்ட் 1 பார்ட் 2 எதுன்னு நம்ம தான் வச்சு அந்த பசில் மாதிரி இருக்கும். இந்த இன்டர்வியூ லாஸ்டா பார்க்கணும், லாஸ்டா கொடுத்த இன்டர்வியூ நீ முன்னாடியே பார்த்துருக்கணும். புரியுதா? அந்த மாதிரி அப்பதான் உனக்கு புரியுது. பேந்தர் எனக்கும் அதான் அது. இப்போ அந்த படத்தை தான் ஒரு மாதிரி நான் லீனியரா எடுக்கிறோம்னு சொல்லலாம். இவரு பேசுறதே நான் லீனியரா இருக்கு. இது எப்படி ப்ராசஸ் பண்ணிக்கிறது? இல்ல எனக்கு இப்ப நாளைக்கு என்ன பேச போறாருன்றத நீங்க முன்னாடியே பார்த்திருக்கணும். அப்பதான் நாளைக்கு பேசுறது உங்களுக்கு புரியும். புரியுதா? இல்ல எனக்கு ஆக்சுவலா ஒரு சைடு பார்த்தா ஒரு மாதிரி பரிதாபமாவும் இருக்காரு. என்ன தவிக்கிறாரா, என்ன பெரியவனுக்கு என்னதான் உடச்சு பேசுறான்ற மாதிரி. அதுதான் தனசு, எனக்கு அதுதான் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு திரும்ப திரும்ப. என்ன தடுத்திருக்கலாம்ல. அது கேட்கும் போதுதான் எனக்கு வந்து அது கேட்கும் போதுதான் அந்த வேதனை, அந்த வலி புரிஞ்சுது. மேகனாவை இழந்த வலி, ஜிம்முக்கு போனேங்கிற ஜெஸ்ஸி உன் கூட என்னால வாழ முடியல ஜெஸ்ஸி, ஆனா என்ன உன்னால விட்டு போகவும் முடியல ஜெஸ்ஸி அப்படின்னு விண்ணை தாண்டி வருவாயா, ராஜா ராணி, எல்லா படத்தையும் அப்படியே ஒன்னா பார்த்த மாதிரி இருந்தது அந்த டைலாக். இல்ல நான் கிண்டல் கூட சொல்ல, நிஜமாவே மாதிரி பரிதாபமா தான் இருக்காரு. இப்ப என்ன அச்சீவ் பண்ண இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஸ்டாண்ட், இப்போ நீங்க தேர்தல் முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்க டக்குன்னு ஒண்ணு எடுக்கிறீங்க, அதுல இருந்து தேர்தல் முடிஞ்சதுல இருந்து 4 ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. நீங்க தாராத்தப்பட்ட படம் ரேஞ்சுக்கு பேசுறீங்க. தாராத்தப்பட்ட படத்துல வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தால அவன் போட்டு மிதி மிதின்னு மிதிப்பான், மிதிப்பான். நீங்க அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இந்த மாதிரி ஆட்சி அமைக்க இப்ப டை எல்லாம் கட்டின்னு போயிருப்பாரு தோழர், நாங்க ஆட்சி அமைக்க வந்திருக்கோம், உங்களுக்கு வந்து மினிஸ்டர் பதவி கொடுக்குறோம், எல்லாமே இருக்கு தோழர், நீங்க தயவு செஞ்சு உங்களோட ஆதரவு எனக்கு தேவைன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் கொடுத்துட்டான். அடுத்த நாள் பார்த்தா அது ரோட்ல உட்காந்து கஞ்சா வலிச்சுட்டு இங்க வாடின்னு கூப்பிட்டுருக்கான். அந்த பிரச்சனை தான் இப்ப போயிட்டு இருக்கு. இல்லைங்க, அவன் ஆல்ரெடி உங்களுக்கு விபூதி அடிச்சவன் தான், புரியுதா? அவன்கிட்டயே போய் எத்தனை தடவை திருப்பி திருப்பி இது பண்ணுவீங்க? நீங்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ சொல்லும் போது அவன் எதுக்கு கூப்பிடுறான் அப்படிங்கிறது இது வேணாமா? இல்ல கட்சி வளர்க்கறது தான் இது, எனக்கு அது ஓகே அப்படின்னு போனீங்கன்னா சந்தோஷமாவது போங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து? அதாவது நம்ம ஒரு தடவை வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருப்போம், அதுக்கப்புறமும் தானா வந்து திருப்பி இன்னொரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிடுவோம் தெரியுமா சம்டைம்ஸ். அது கைண்ட் ஆஃப் ஒரு ஏதோ ஒரு சொல்லுவாங்க. ஆமா, பேசுங்க, யார் கேட்டுக்கூடாது தெரியல, பேசுங்க யாராவது. பாண்டா பேசுங்க, பாண்டா பேசுங்க, பாண்டா யாராவது பேசுங்க, 2 பேர்ல யாராவது பேசுங்க. பாண்டா பேசுறீங்களா? நான் பேசட்டுமா? ஓகே ஓகே. இல்ல நம்ம ஏன் ஆசான் அப்படின்னு சொல்லப்படுற நபர் வந்து இவ்வளவு அமைதியா, அல்லது அவங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் அவர் ஸ்டெப் போட்டுட்டு இருக்காரு அவங்க பாட்டுக்கெல்லாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இது எங்க இருந்து முதல்ல தொடங்குது அப்படின்னு சொன்னா என்னாச்சு தானோஸ்? இல்ல நீங்க பேசுங்க, நான் 100க்கு பதிலா இது போட்டேங்க, ஏங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? இல்ல நான் எது தவறா பேசிட்டு இருக்கணும்ன்ற ஒரு பயம் இருக்குல்ல எனக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா இங்க எல்லாம் அரசியல் தெரிஞ்சவங்ககிட்ட பேசும்போது நம்மளும் வந்து தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டாவது பேசணும்ல, அதுக்காக. ஓகே. இல்ல இப்போ அவரு எங்க இருந்து இது பிரச்சனை தொடங்குதுன்னா, சில கோடிகள் கொடுத்துதான் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்கல்ல திருச்சியில. அப்போ சில கோடிகள் கொடுத்துதான் வந்து அவரு முதல் போட்ட அமைச்சர் இப்ப இருக்கிறார்ல, அவரு வந்துதான் வந்து அதை கொடுத்தாரு. அந்த மாநாட்டுல வந்து ஃபுல் செலவு அவர் தான் பண்ணினாருன்னு ஒரு பேச்சுகள் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ அதுல இருந்துதான் பிரச்சனை தொடங்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த புக்கு ஆனந்த விகடன் புக்ல அந்த புக்கு ரிலீஸ் அப்பவும் சரி, அந்த ஃபங்க்ஷன் அவங்க நடத்தும் போதும் சரி, அப்போ திருமாவை கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு சொல்லி இந்த முதல் போட்ட அமைச்சர் வந்து முயற்சி பண்ணாரு. அதுக்காக சில வார்த்தைகள் பேசினாரு, இது வந்து மன்னராட்சின்னு சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய வந்து கான்ஃபிளிக்ட் ஓடிட்டு இருந்துச்சு.
இவங்களுக்கும் அவங்களுக்கும், அதாவது திமுகவுக்கும் விசிகக்கும் ஓடிட்டு இருக்கும் போதே வந்து அவர் வாய் திறந்து பேசலன்னு நம்ம கண்டிச்சோம். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து நடவடிக்கை எடுத்து 6 மாசம் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவங்க தள்ளி வச்சாங்க. அந்த 6 மாச இடைவெளியில தான் வந்து இவர் அங்க போய் சேர்ந்துட்டாரு. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இன்னொரு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, கரூர் படுகொலை அப்ப கூட நான் ஆதவர்ஜுனாவை நான் வந்து கால் பண்ணி விசாரிச்சேன், துக்கம் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்லி இந்த சோஃபா வளவன் சொல்றாரு. அவர்தான் வந்து வெளிப்படுத்துறாரு. அது வீடியோஸ் நிறையவே இருக்கு, இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ இது வந்து கரூர் கொலை அப்போ வந்து யார் இங்க ஆட்சியில இருந்தது? மக்களை சந்திச்சு அவங்க ஆறுதல் சொன்னாங்க. அதோட நின்றுக்கணுமா இல்லையா? இந்த முதல் போட்ட அமைச்சரை போய் அவர் ஆறுதல் சொல்றாருன்னு சொல்லும்போது அது இப்பதான் நமக்கே தெரியுது உள்ளுக்குள்ள இருந்தே இது பண்ணப்பட்ட துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து அங்கிருந்தே தொடங்கின பிரச்சனை தான். இப்போ இது வரைக்கும் வந்து இந்த தலைவர் அம்பேத்கருடைய அந்த சிலை வைக்கிறதுக்கு கூட வந்து எதிர்ப்பு 2 இடத்துல. முதல்ல வந்து பேந்தர் முந்தா நாள் என்னமோ ஸ்பேஸ்ல பேசும்போது கூட ஒரு சரியான ஒரு ஆர்கியுமெண்ட் நடந்தது. ஏன் வன்னியரசு லட்சுமி கிட்ட பேசணும், ஏன் வன்னியரசு அவர்கள் தானே அந்த துறை அமைச்சரா இருக்காரு, அந்த ஊர் அமைச்சர், ஏன் அதை பண்ணல, பெர்மிஷன் வாங்கல, ஏன் அந்த சிலையை வைக்க விடல, ஓபன் பண்ண விடலன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். அப்போ இங்க அம்பேத்கருக்கு ஒரு பிரச்சனை, அம்பேத்கர் சிலை மேல ஒரு பிரச்சனைனாலும் நம்ம தான் பேச வேண்டியதா இருக்குது. தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் நம்ம தான் பேச வேண்டியதா இருக்குது. சாதாரண மிடில் கிளாஸ் மக்களா இல்ல பொதுமக்களுக்கு ஏதாவது ஒன்னாலும் நம்ம தான் பேச வேண்டியதா இருக்குது. நம்ம கட்சிக்காரவங்களுக்கு ஒண்ணுனாலும் நம்ம தான் பேச வேண்டியதா இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் சார்ந்து இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் எங்கெங்க போனாங்க? இத்தனை நாள் பேசிட்டு இருந்தாங்கல்ல, இவங்க உங்க வாயெல்லாம் எங்க வாடகைக்கு விட்டுருக்கிறீங்க? அதுலயும் இந்த நீலம் அமைப்பு அப்படின்னு சொல்ற அமைப்பு மேல எனக்கு முதல்ல அது தொடங்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அவங்க பேச 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 இப்ப பார்க்கும்போது சுத்தமா அந்த ஒரு இதுவே இல்லவே இல்லை. இடையிலேயே அது இல்லாம போச்சு, இப்ப சுத்தமா இல்லவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் வந்து திமுகவுடைய வெறுப்பு மட்டும்தானே தவிர இவங்க வந்து மக்கள் சார்ந்த நலனுக்கோ இல்லது அவங்க சார்ந்திருந்த அந்த அமைப்புகளுக்கோ அல்லது அந்த அமைப்பின் உள்ள ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கோ உள்ள ஒரு விஷயங்களுக்காக அவங்க வாய் திறக்கவே இல்லை. இது நாள் வரைக்கும் வந்து அவங்களுக்காக அவங்க வாய் திறக்கிறாங்கன்னு மக்கள் மத்தியில ஒரு வெளிப்படையான பேச்சு இருந்தா கூட, ஆனா இப்போ அதெல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அவங்க போட்ட அந்த மாஞ்சோலை ட்வீட்டுக்கும் இன்னைக்கு அவர் போட்டிருந்த விஷயத்துக்கும் ரொம்ப முரண்பாடு. 2வது வந்து இந்த அம்பேத்கர் சிலைய வந்து வைக்க விடலன்னு சொல்லும்போது கடும் கண்டனங்கள். எத்தனை நாள் எத்தனை பேரை அடிச்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தை இந்த நீலம் ரஞ்சித்திட்ட இருந்து வந்தது. இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஏன் குறிப்பிட்ட மக்கள் நான் சொல்றேன், ஓப்பனாவே சொல்றேன், இந்த பாப்பார பயலுக்கு மட்டும்தான் இந்த திமுக அப்படின்னா அலர்ஜி, கடும் அலர்ஜி, உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். ஆனா எவன் உன்னைய வந்து ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் எவன் ஒடுக்கி வச்சிருந்தானோ அவனை எதிர்த்து கேள்வி கேட்ட இயக்கம் இந்த திராவிட இயக்கம். ஆனா நீயும் அவனுங்கள்ல ஒருவனாத்தான் இருந்திருக்க, உனக்கும் சேர்த்துதான் பேசியிருக்கு இத்தனை வருஷம் அரசியல. ஆனா நீ வந்து அவங்க மக்களுக்காக அந்த மக்களுக்காக நான் பேசுறேன்னு சொல்லி உன்னோட திமுக வெறுப்பம் மட்டும்தான் நீ காமிச்சிட்டு இருந்திருக்க இத்தனை வருஷமா. அடிபடுறாங்க, அது உனக்கு தெரியல. போராட்டம் பண்றாங்க, அது உனக்கு தெரியல. சோ இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்க்க போனா ரொம்ப கேவலமான அரசியலாதான் இது. நம்ம இந்த நாள்ல வரப்படுகிற நபர் வந்து பேசுற பேச்சுக்கள், திமுக ஒரு துண்டை போடுறாரு, அப்புறம் அங்க பேசுறாரு இங்க பேசுறாரு. இல்லைங்க, எனக்கு என்ன ஒரு கேள்வினா, திமுகல இருந்து பிரிஞ்சதுதான் வந்து அதிமுக, அது எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டுமே ஒன்று இணையாது. ஏன்னா அந்த கட்சியோட தொண்டர்களை வந்து இந்த A1 குற்றவாளியாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட அந்த ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, திமுக எதிர்கட்சி அல்ல எதிரி கட்சின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த தொண்டர்கள் மனநிலை அப்படித்தான் இருக்கு. இப்போ வந்து இந்த பொட்டுமாமா வந்து எந்த மாதிரியான அரசியல் முன்னெடுத்துட்டு உள்ள வந்தாருன்னா, திமுக தான் நம்மளுடைய முதல் எதிரி அப்படின்னாரு, அரசியல் எதிரின்னாரு. அப்போ இந்த தற்குறிகளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இந்த திமுக தான் நம்ம எதிரி. இனி காலப்போக்குல அது எப்படி ஆகும்?
பிஜேபி வந்து பரவாயில்ல, பிஜேபி கூட நம்ம சேர்ந்தாலும் பரவாயில்ல, ஆர்எஸ்எஸ் கூட சேர்ந்தாலும் பரவாயில்ல, திமுக தான் நம்மளுடைய முதல் எதிரின்னு பதியப்படும். அதே மாதிரிதான் அந்த ஏமன் குற்றவாளி வந்து சொல்லிட்டு போனாங்க. ரெண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படியே சேர்ந்தாலும் என்ன தவறு? அது தாய் கழகம் தானே, திமுகன்றது தாய் கழகம் தானே. அத ஒரு காரண காரியமா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க, அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சிடிஆர் கூட ஏன் சொல்லணும்? சோ இங்க எல்லாத்துக்குமே இப்ப ஏடிஎம்கேவை நீங்க முக்கால்வாசி காலி பண்ணிட்டீங்க. இப்ப உங்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்ன சொல்லுது அதைத்தான் நீங்க பண்றீங்க. அதுக்கான முன்னெடுப்புகளை தான் இப்ப தமிழ்நாட்டு அரசியல நீங்க பண்றீங்க. ஆனா தவிட்டு தற்கூறுகளே, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, உங்க அப்பா அம்மாருக்கு தெரியும், உங்க தாத்தாமாருக்கு தெரியும், திமுகவை எந்த கொம்பை வந்தாலும் அழிக்க முடியாது. எவன் அழிக்கணும்னு சொல்றானோ அவன் அழிஞ்சு போயிடுவான். அதனால இந்த பேராசான்னு சொல்லப்படுற நபராகட்டும், இல்ல அவரை சார்ந்தவங்களாகட்டும், அவருக்கு சொம்பு தூக்குறவங்களாகட்டும், கொஞ்சம் திமுகவுடைய வரலாற்றை முன்னாடி பின்னாடி படிச்சு பார்த்து தெளிவா நடந்துக்கோங்க. நன்றி. பாண்டா பேசுங்க பாண்டா. தேங்க்ஸ். சாரி, அப்போ ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. அப்போ வேற இதுல இருந்தேன். இல்லைன்னா ஆரம்பிச்சிருப்பேன். ஓகே. இல்ல இப்போ விசிகான்ற ஒரு கட்சி வந்து அவங்க ஒரு தனி கட்சி. அவங்க எல்லா விதத்துலயும் வந்து திமுகவோட இல்ல வேற ஏதோ கட்சியோட ஒத்து போகணும்னு அவசியம்லாம் இல்லை. இந்த 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி தளபதி ஸ்டாலின் வந்து இந்த எலெக்ஷன் வந்து தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான ஒரு இதுதான் போட்டி தான் அப்படின்ற மாதிரி அதுக்கான தேர்தல்னு சொன்னாரு. இதை வந்து அவர் இன்னைக்கு சொல்லல. இதை வந்து அவர் 2019 வந்து கூட்டணியை வந்து அவர் கட்டி எழுப்பும் போதே வந்து அந்த அந்த நோக்கத்துல தான் வந்து அவர் ஒரு ஒரு ஃபார் சைட்டட் ஒரு விஷனரி இதுல தான் வந்து அவர் அந்த கூட்டணியை கட்டி எழுப்புறாரு. அப்போ விசிகாவோட நாம சேர வேண்டிய, நம்ம கூட வந்து வர வேண்டிய அவங்களுக்கு என்னன்னா, நம்மளுக்கு வந்து பாசிச எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு புள்ளியில தான். அதனால அவங்க நம்ம கூட வேறுபடுறாங்கன்றதுல பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இதுல என்ன வந்து மட்டமா இருக்குன்னா, அவங்களோட கொள்கையை அவங்க வந்து அதுல ஃபாலோ பண்ணல. இதுதான் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்க எப்படி வேணா இருந்துக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க தான் வந்து அம்பேத்கருக்கான ஒரே அத்தாரிட்டி, வந்து ஒடுக்கப்பட்டவங்களுக்கு வந்து மொத்தமா நாங்க தான் அத்தாரிட்டின்னு பேசிட்டு இருந்த நீங்க இப்ப வாயை மூடிட்டு இருக்கிறதா வந்து பார்க்க சகிக்காம நாத்தம் எடுத்து போய் இருக்கு. நம்ம இப்ப அதைத்தான் வந்து பேசணும். அவங்க வந்து கூட்டணியில இருக்கும்போது மது ஒழிப்பு மாடுன்னு அது ஒரு இம்ப்ராக்டிக்கல் ஒரு இது. பேராசான்னு சொல்லப்படுற அவருக்கு வந்து பிஹெச்டி பண்ண அவருக்கு வந்து இதுக்கான நியூவான்சஸ் தெரியல அப்படின்றது வந்து அதுதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எனக்கு புரியுது, நான் முழு நேரம் அரசியல்லாம் இல்லை, எனக்கு ஒரு டே ஜாப் இருக்குது, வேலைக்கு போறேன் வரேன். நம்ம எல்லாருக்குமே அப்படிதான். யாருமே இங்க பெருசா முழு நேர அரசியல்லையோ இல்ல அரசியல்வாதியாவோ இல்ல ஒரு கட்சியிலயோ பயணிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு புரிஞ்ச அரசியல் தான் பேசுறோம். இது அவருக்கு புரியல அப்படின்றது வந்து என்னால நம்ப முடியல. அப்போ இவங்க வந்து என்னைக்குமே ஜெயிக்கிற குதிரையோட இருந்து பழக்கப்படுறவங்க தான் அப்படின்றதான் நம்ம இப்ப புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க அவரை பார்க்க பரிதாபமா இருக்கு அப்படின்னு. அங்கதான் வந்து நம்ம எல்லாருமே தப்பு பண்றோம். திமுகவை பார்த்து யாராவது எதுக்காவது இப்போ வரைக்கும் வந்து இப்போ டிவியில வர டிபேட்ல எல்லாம் வந்து திமுக இவ்வளவு நல்லது பண்ணி எப்படிங்க தோத்து போச்சுன்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் அலசிருக்காங்களா? திமுக நல்லது பண்ணுச்சுன்னு எந்த ஒரு இனிமேலும் வராது. ஆனா நான் யாரும் இங்க தனிப்பட்டு எல்லாம் சொல்லல. எனக்கு புரியுது நீங்க எந்த பாயிண்ட்ல இருந்து வரீங்கன்னு. ஏன்னா நம்ம வந்து அவர் ரொம்ப ஒரு பெரிய இன்டெலெக்சுவல், ஒரு முற்போக்குவாதின்னு பார்த்துட்டு இன்னைக்கு இப்படி இருக்காருன்னு போது அது புரியுது. பட் ஆனா அவர் அப்படி இல்லை. வெறுமனே காசுக்கு விலை போற ஆட்கள் அப்படின்னு தான். எங்க கூட்டணியில இருக்கோன்னு கூட சொல்ல முடியாது அவங்களால. அந்த நேர்மை இல்லையா உங்களுக்கு? சொல்லிடுங்க, ஆமாங்க நாங்க தாவேக்கோட கூட்டணியில இருக்கோம், நாங்க சேர்ந்து பயணிக்க போறோம், சொல்லு நீ என்ன. அப்படி சொன்னா அடுத்தது கேட்பாங்க, நீ ஏதாவது அப்ப குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது போட்டிருக்கீங்களா, காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு அடுத்தது கேட்பாங்க. அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிதான் இவங்க போயிருக்காங்க உள்ள. அன்கண்டிஷனலா 5 இயர்ஸ்க்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், அந்த லைனுக்கு மட்டும் இன்னும் யாருமே கம்யூனிஸ்டோ இல்ல வேற யாருமே இதுக்கான எந்த ஒரு விளக்கமும் இது வரைக்கும் கொடுத்ததே இல்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ உங்களுக்கு ஒரு கூட்டணியில இருக்கும்போது அதை வெளியே சொல்லிக்க கூட கூச்சப்படுற அளவுக்கு நீங்க ஒரு கட்சியோட கூட்டணியில இருக்கணுமா அப்படின்றதான் நம்மளோட கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் திமுகவை பார்த்து நீங்க பிஜேபியோட கூட்டணியில இருந்தீங்கல்ல,
அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுக காரனே கூட கேக்குறான். அன்னைக்கு இத்தனைக்கும் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்தது. பிஜேபி செய்ய வேண்டிய அத்தனையும் நிறுத்தி வச்சது திமுக. ஏன் இன்னைக்கு 2014 அப்புறம் பண்ணது எதுவுமே அன்னைக்கு வாஜ்பாயால பண்ணியிருக்க முடியாதா? இல்ல அவரு கீழே இருந்து பண்ணியிருக்க முடியாதா? இது இன்னைக்கு இருக்கிற ஈக்குவல் ஹார்ட்லைனர் அத்வானி மாதிரியான ஒரு ஒரு கடைஞ்செடுத்த ஒரு சங்கிய புறம்போக்கெல்லாம் அப்ப அங்க இருந்தான் அவன். பாபரி மசூதி இடிச்சதே அவன் தான். அப்ப அவங்களால செஞ்சிருக்க முடியாதா? அன்னைக்கு ஏன் பிஜேபி அதை செய்யல? அன்னைக்கு ஏன் அவங்களோட தேர்தல் அறிக்கையில வந்து நாங்க வந்து சகோதரத்துவமா இருப்போம், நாங்க இது சிறுபான்மையரோட அவங்க தேர்தல் அறிக்கையிலே போட வச்சது எது? ஆனா 25 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் திமுக வந்து நிறுத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அன்னைக்கு சொன்னோம், ஆமா நாங்க கூட்டணி போறோம், இந்தியால அப்படி இருக்கு, ஒரு ஒரு நிரந்தரமா ஒரு பிரதம மந்திரி கூட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேல யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க, இதுக்கு நாட்டுக்கு நல்லது இல்ல அப்படின்னு அது போய் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களால ஒரு 60 நாள்ல கூட வந்து நீங்க எடுத்த முடிவை உங்களால வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியல. இதுக்கெல்லாம் நம்ம பரிதாபப்பட தேவையே இல்லை. ஏன்னா ஏன் போன வருஷம் இவங்க வந்து முற்போக முகமூடி போட்டாங்கன்னா திமுக வந்து அதுக்கான சண்டையை செஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ அது கூட இருந்து அதே வேஷத்தை இவங்க இங்க போட்டாதான் இவங்களால அதுக்கு கூட பொழைக்க முடியும். திமுக செய்யறதையே எடுத்து நம்மளும் லேசா கன்னத்துல பூசிக்குவோம் அப்படின்னு தான் இவங்க இருந்திருக்காங்க. அதுதான் இதுல வந்து மெயின் இது. ஏன்னா அவங்களோட கொள்கையை அவங்களால இன்னைக்கு எதுவும் பண்ண முடியலையே. ஒரு அம்பேத்கர் சிலையை திறந்து வைக்க முடியலங்க. அமைச்சரா வர இருக்காங்க கட்சி உள்ள. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது அப்ப நீங்க என்ன இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க விலை போய்விட்டீர்கள் அப்படின்னா இதுல பரிதாபப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்கள பார்த்து எந்த பரிதாபம் பட வேணாம். அவரை விதவிதமா ஸ்டெப்பு போடுறது, அவருக்கு வர்ற அவர் வாங்கின சோஃபாவுக்கும் அவங்க எடுத்த நிலைப்பாட்டுக்குமான கரெக்டான காரணங்களை அவளால கொடுக்க முடியாது. ஏன்னா அதுல ஒரு நேர்மை இல்லை. அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே நேர்மையா அவங்க ஒரு முடிவு எடுத்து இதுக்காக தான் நாங்க கூட போறோம், இதுக்காக இந்த செயல் திட்டம் எங்க கிட்ட இருக்கு, இதை வச்சு நாங்க வந்து நாங்க கிழிச்சு கேப்பைய நடப்போறோம் அடுத்த 5 வருஷம்னா அவங்களால ஒரே லைனை பேச முடியும். என்னைக்கு கூட்டணிக்கு போனாங்களோ அன்னைக்கு என்ன லைனை பேசினாங்களோ அதேதான் 10வது நாள் 15 நாள் 20வது நாளும் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு ஏன் அவர் மாறி மாறி பேசுறாருன்னா அதுக்கு காரணம் இதுதான். அது அவங்க கிட்ட நேர்மை இல்லை, நேர்மையற்றவர்கள் அவங்க. நாளைக்கு யாரு இன்னொரு ஜெயிக்கிற போது இருந்தாலும் அங்க போயிடுவாங்க, அங்க போய் வேற ஒரு ஸ்டெப்பை போடுவாங்க. அதுலயும் நம்ம பார்க்க தானே போறோம். அவ்வளவு. தேங்க்ஸ். பாண்டா நான் தான் சொன்னேன். அது ஏன்னா எனக்கு நமக்கு வந்து புரியுது, நம்ம வந்து ஒத்துக்கிறோம் சமரசங்கம் நினைந்தது சில கணக்கு நிறைந்த அரசியல். அது வந்து நீங்க தான் வந்து டிஎம்கே கற்பனை நிரூபிக்கணும்ட்டு வந்து இவங்கெல்லாம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க வந்து ஒத்துக்கிறோம், நீங்க தான் அவ்வளோலாம் இது பண்ண. நான் என்ன சொல்றேன், சந்தோஷமா போயிட்டு வாங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ டிஎம்கே அங்கேயே தான் நிக்குது, நீங்க தான் எங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சமரசம்னு ஒண்ணு அரசியல்ல செய்யவே கூடாது. திமுக ஒரு காலமும் செஞ்சது இல்ல. சமரசம்ன்றது வேற, யுக்தின்றது வேற. நீ தேர்தல்ல ஸ்ட்ராட்டஜி செய்யலாம். எதுக்காக? தேர்தல் வந்து நம்பர்ஸ் ஜெயிக்கணும், நம்பர்ஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி செய்யலாம். சரி, அந்த நம்பர்ஸ் வச்சுட்டு நீ வந்துட்ட, அதுக்கப்புறம் கொள்கையில என்ன சமரசம்? நம்ம பேசணும்னாங்க, நம்ம வந்து திராவிட சிந்தனை, நம்ம வந்து we face the consequences, we never ever அந்த இதை நம்ம ஏத்த விட மாட்டோம். we face the consequences சொன்னோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்தோம். நம்ம என்னைக்கு சமரசம்னு ஒண்ணு செஞ்சிருக்கோம்? திமுக காரங்க இன்னைக்கு செஞ்சிருக்கோம். கொள்கையில ஸ்ட்ராட்டஜிஸ், நம்பர்ஸ், அது வந்து எலெக்ஷன் வந்து 5 years ஒன்ஸ் வந்து நம்பர் கேம். அது வந்து நம்ம பண்றது வந்து சமரசம் கிடையாது, யுக்தி. விஜயத்துக்கு இருக்காரு பேசுங்க. இல்ல நான் எதுவும் மாற்று இதுவா வச்சிருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க வி ப்ரோ. நான் சொன்னது வந்து வார்த்தைகள்ல வந்து இதா இருக்கும், அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அந்த மாதிரி தான் சொல்றேன். இல்ல நான் மறுபடியும் இதை பல தடவை பேசியிருக்கிறேன். இப்ப இதை வந்து இன்னைக்கு பாண்டாவும் இந்த பிஜேபியோட கூட்டணி போனோம்ல, அதுக்கு காரணம் வந்து நம்மளை பாதுகாத்து கிடையாது. முதல்ல அது வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தான் இங்க ஆட்சியில இருந்தோம், நம்ம எல்லா விதமான
பாதுகாப்பான சூழ்நிலையில தான் இருந்தோம். நம்ம ஒன்னும் பயந்துகிட்டு போய் அங்க வந்து முதல்ல கூட்டணி போகல. முதலில் 96 நம்ம என்ன செஞ்சோம்னா கம்யூனிஸ்டுகளை தான் கூப்பிட்டோம். இந்த எச்ச கம்யூனிஸ்ட் நாய்க தொடர்நடுங்கிய கோலைய அதுக்கு பக்கத்து போய் நாங்க வந்து இந்த அரசுக்கு வரமாட்டோம் ஓடி ஒளிஞ்சிட்டானுங்க கோலைய பயந்துட்டு. இந்த இந்தியாவை காப்பாத்தா எனக்கு வக்குமயிர் இல்லைன்னு ஓடுன நாய்க அவனுங்க. சரிங்களா? அதன் பிறகு நம்ம வந்து ஐக்கிய குஜரால், அதன் பிறகு வந்து நம்ம தேவகவுடா இப்படியான பிரதமர்களை வைத்திருந்தோம். அதன் பிறகு மறுபடியும் வாஜ்பாய் வந்து 1 வருடம் ஆட்சி செய்தார். அந்த 1 வருட ஆட்சியில் பொக்ரான் அணுகுண்டு வெடிப்பெல்லாம் நடத்தி அமெரிக்கா இந்தியாவின் மேல பொருளாதார தடை போட்டு இந்தியாவின் சரத்தன்மைக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டது. ஒரு நிலையான ஆட்சி இல்ல. நீங்க வந்து இந்தியாவுடைய நிலைமை வந்து மிக மோசமான சூழலில் இருக்கும் போதுதான் நம்ம இந்த கூட்டணிய கட்டமைச்சோம். அப்போதான் அவங்களுடைய பிஜேபியோடைய முதன்மை கொள்கையை வந்து செயல்படுத்தக்கூடாதுன்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போய் நம்ம இதை செயல்படுத்தணும். அது நம்மளுடைய அரசியல் நேர்மை. அது இந்தியாவின் இறையாண்மை பாதுகாக்கிறதுக்கு, இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு நாம இந்த வேலையை செய்தோம். நம்ம இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் போய் நம்ம கொள்கையில எந்த சமரசத்தையும் நம்ம எடுத்துக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கொள்கை சமரசமே நம்ம செய்யல. நம்ம தான் அவனை கட்டி போட்டோம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அரசியல்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இவ்வளவு பெரிய ஒரு கட்சிய நம்ம இஷ்டத்துக்கு கட்டி போட்டோம். நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாது. அவன் நம்மளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் அவன் நமக்கு போடல. அதன் பிறகு அந்த ஆட்சி அதிகார பிரச்சனை, குஜராத் பிரச்சனை, இதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து நம்ம அதன் பிறகு வேறு இதுக்கு போனோம். நம்ம எந்த இடத்துலயும் அந்த ஒரு தடவை செய்த அரசியலை மறு தடவை செய்யல. ஆனா இந்த 2014 தேர்தல்ல வைகோ யாரு கூட கூட்டணியில் இருந்த அப்படி யோக்கியமா பெரிய அரசியல் புலி சாணக்கியன்னு பேசுறாங்க. அந்த ஆள் யாரு கூட இவனுக்கு கூட்டணியில் இருக்கிறது யாரு? வைகோ போய் உட்கார்ந்து இருக்கிற அப்படியே புரட்சியாளர் வைகோ. அவர் 2014 மோடிக்கு வந்து வேலை செஞ்சவர். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இடமா போய் மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டவர். இவனுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து பிஜேபி கூட நெருக்கமா போகுதுன்னு அவதூறு பரப்பிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு எவ்வளவு ஏத்த இருக்கணும். இப்போ அரசியல்ல நாம செய்தத நம்ம கட்சிக்காரர்களுக்கே வந்து பல பேருக்கு அது தெரியாது. அப்ப அந்த அரசியலை நுட்பமா நீங்க புரிஞ்சுக்கணும். வெறும் நம்மளை இப்ப அதாவது திமுக வந்து ஏதோ ஆட்சியில இல்லாத போது ஜெயலலிதா வந்து ஆட்சியில இருந்த மாதிரியும் ஜெயலலிதா கிட்ட இருந்து திமுக பாதுகாக்கிறதுக்கு போய் ஏதோ அந்த பிஜேபி கூட சேர்ந்த மாதிரியும் ஒரு பொய் செய்தியை அவதூறு கட்டமைக்கிறானுங்க. அப்ப இது எவ்வளவு வந்து அபத்தமானது. அது நம்ம தான் வந்து 96 to 2001 வந்து நம்ம தான் ஆட்சியில இருந்தோம். அதுலதான் வந்து போய் இந்த பிரச்சனைக்கு இடையில 2 வருஷம் வந்து இந்த நம்ம கூட்டணியை கட்டமைச்சோம். அதுல வந்து கட் ஆயிருச்சுண்ணே. மனோஜ் தூங்கிட்டாமல. அப்போ நம்ம தான் வந்து அந்த கூட்டணியை கட்டமைச்சோம். ஐக்கிய குஜரால வந்து பிரதமராக்கணும், தேவகவுடா பிரதமராக்கணும். நம்ம தான் அந்த வேலையை செய்யறோம். நம்ம அதன் பிறகு வந்து இத்தனை நடந்திருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். வெறுமனே வந்து பிஜேபியோட கூட்டணி போயிட்டாங்கன்னு மொத்தம் பொதுவாக சொல்லக்கூடாது. அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேற, அன்னைக்கு வாஜ்பாய் இருந்த சூழல் வேற, அன்னைக்கு இந்தியா இருந்த சூழலே வேற. ஏன் இவனுங்களுக்கு யோகித மாதிரி இருந்தா இவனுக்கு வந்து அதை செஞ்சிருக்க வேண்டியதான? கம்யூனிஸ்ட் தைரியமா வந்து இந்தியாவை நான் வழி நடத்தலான்னு வந்திருக்கலாம்ல. இந்த திருட்டு நாயை கம்முனாட்டிய ஓடி போயிட்டானுங்க. கோலைய கேட்டா எங்க கிட்ட வந்து அதிகாரம் இல்ல, எங்க கிட்ட வந்து நம்பர்ஸ் இல்லன்னு ஓடி போயிட்டானுங்க மான கட்டவனுங்க. இவனுங்களுக்கு அந்த தைரியம் இல்லைல்ல. இவனுங்க அந்த இதை செயல்படுத்தி இருந்தா அது இந்திய அரசியலே பிஜேபிங்கிற ஒரு கட்சி இல்லாம போயிருக்கும். இவனுங்க இத நம்ம சொல்லல. இவனுங்களே 2வது வந்து பொலிட் பீரோல வந்து தீர்மானம் போட்டு இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளண்டர், நாங்க வந்து இதை தவறு செய்து விட்டோம், அந்த தவறை நாங்க செய்திருக்க கூடாது, நாங்க அந்த காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்பை வந்து நாங்க எடுத்திருக்கணும் அப்படின்னு இவனுங்களே பின்னாடி பேசினாங்க.
நல்லா நறுக்குன்னு இறங்கி இருக்கு போட்டுருக்கு ஸ்டீவ் நாங்க பேசினது. உடனே போய் ஸ்பேஸ் போட்டுருக்காங்க போட்டுருக்கு மானகட்டம். இறங்கிருச்சு. அதான் உடனே போய் ஒரு ஸ்பேஸ போட்டிருப்பான் போட்டுருக்கு. எனக்கு எது காட்டல? டைட்டில் போட்டுருக்கலாம் பாட்டு. சரி, டைம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கலாமாண்ணே? முடிச்சு கிளம்பிட்டாங்க.